Hi students, this is Alex here. இந்த வீடியோல நம்ம ரெசல்யூஷன் பத்தி படிக்க போறோம். ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது அதுல எஃபெக்ட் ஆஃப் டைஃப்ராக்ஷன் ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டை கிரியேட் பண்ணும் இன் தி ஷார்ப்னஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ ஒரு இமேஜ் ஃபார்மேஷன்ல அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் த இமேஜ்ல வந்து டைஃப்ராக்ஷனோட எஃபெக்ட் வந்து ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும். இதுல ஃபார்ம் ஆகுற அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் இந்த இமேஜ் ஃபார் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு இமேஜில் எவ்ரி பாயிண்ட்ல இருக்கிற ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் அஸ் எ பாயிண்ட் சோர்ஸ். எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் அஸ் எ பாயிண்ட் சோர்ஸ். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லிட் எடுத்துக்கலாம். அதுல சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆர் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு எம் லேம்டான்னு வரும். எம்மோட வேல்யூ 1, அதனால நம்ம லேம்டா மட்டும் எடுத்துப்போம். இப்போ இதுவே சர்க்குலர் ஸ்லிட் இருக்கு அப்படின்னா டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, நமக்கு இது மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறத ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஏ. இந்த லென்ஸ்ல இருந்து அட் அ டிஸ்டன்ஸ் எஃப்ல ஒரு ஸ்கிரீன் பிளேஸ் பண்றோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எஃப் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுல இமேஜ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க சென்டர்ல இருந்து வர்றது இது மாதிரி வரும் அண்ட் டைஃப்ராக்ட் ஆகும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இது மாதிரி ரெண்டு இடத்துலையும் டைஃப்ராக்ட் ஆகி கிடைக்குது. இந்த ஆங்கிள் நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இதை வந்து நம்ம R0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமம் வரும். இதை தாண்டி அடுத்த மேக்ஸிமம் வரும் ஆன் எய்தர் சைடு. ஸோ இதை வந்து நம்ம இங்க இருந்து வியூ பண்ணா, அதாவது இந்த ஸ்கிரீனை வந்து இந்த டைரக்ஷன்ல இப்போ நம்ம வியூ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க வரைய போறோம். ஸோ நமக்கு வந்து இங்க இருந்து வியூ பண்ணும்போது இந்த ஸ்கிரீன்ல வந்து எப்படி கிடைக்கும்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிளா நமக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று இருக்கும் அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை சுத்தி அடுத்த பேட்டர்ன் இது மாதிரி வரும். ஸோ இது மாதிரி இப்படி இருக்கும் அண்ட் இந்த R0 இங்க இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ இதோட ரேடியஸ் வந்து நம்ம இங்க R0 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ சர்க்குலர் ஸ்லிட் இருக்கும்போது உங்களுக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளை நம்ம ஆரிஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்குலர் ஸ்லிட்ல கண்டிஷன் ஃபார் சென்ட்ரல் மேக்ஸிமம், இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் நம்ம ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபர்ஸ்ட் மினிமம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண்டிஷன் ஃபார் த சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படின்றத இந்த சர்க்குலர் ஸ்லிட்டுக்கு நமக்கு இருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1.22 லேம்டா. ஸோ இதுவே ரெக்டாங்குலர் ஸ்லிட்டுக்கு வந்து ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு வெறும் லேம்டா, பட் சர்க்குலர் ஸ்லிட்டுக்கு ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1.22 லேம்டா. ஸோ இந்த வேல்யூ 1.22 எப்படி வந்துச்சுன்ற எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுக்கல. அது வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை பேஸ் பண்ணனால இங்கே கொடுக்காம டைரக்டா இதோட ரிசல்ட் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா வந்து ஸ்மாலா இருக்கும்போது நம்ம சைன் தீட்டாவை அப்ராக்சிமேட்டா நம்ம தீட்டானே எடுத்துப்போம். அப்போ இது வந்து ஏ தீட்டா ஈக்குவல் டு 1.22 லேம்டா அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோல ஒரு செக்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செக்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த செக்டர் அப்படின்றது சர்க்கிள்ல ஒரு பார்ட், இது ஏபி, இது சென்டர். இப்போ இதுல வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஓஏபின்றது ஒரு செக்டார். இந்த செக்டார்ல சப்போஸ் இப்போ இது வந்து தீட்டா அண்ட் இது வந்து ரேடியஸ், இது வந்து ஆர்க் லென்த் அப்படின்னா
நமக்கு இந்த ஆர்க் லென்த் எல் அப்படின்றது வந்து ஆர் இன்டூ தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு செக்டராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஒரு பார்ட்டை வந்து ஒரு செக்டராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து தீட்டா சின்னதாக இருக்கிறனால இந்த ஆர் நாட் அப்படின்ற இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த செக்டரும் ஈக்குவலாக நம்ம எடுத்துப்போம். செக்டராக எடுத்தால் நமக்கு இப்படி ஒரு லைன் வரும். பட் அந்த லைன்லாம் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணல. இது மாதிரி ஒரு லைன் வரும், பட் அதை கன்சிடர் பண்ணாமல் நம்ம இந்த செக்டராக எடுக்கும்போது இது ஆர்க் லென்த் வந்து ஆர் நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது இந்த ஆர் நாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தீட்டா இன்டூ எஃப் இருக்கு இல்லையா, இது வரும். ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு தீட்டா இன்டூ எஃப். அப்போ இதுல இருந்து தீட்டா அப்படின்றது ஆர் நாட் பை எஃப். ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம தீட்டா என்ன அப்படின்னு எடுக்கலாம். அப்போ இதுல இருந்து தீட்டா எடுக்கும்போது 1.22 லாம்டா பை ஏ. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கலாம் அண்ட் இதை இன்னொரு எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு தீட்டாவையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1, இது 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆர் நாட் பை எஃப் ஈக்குவல் டு 1.22 லாம்டா பை ஏ அப்படின்ற எக்ஸ்பிரஷன் வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எஃப் வந்து இங்கே மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இதுல இருந்து ஆர் நாட் அப்படின்றது 1.22 லாம்டா எஃப் பை ஏ அப்படின்னு வரும். சப்போஸ் இப்போ 2 பாயிண்ட் சோர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ளோசர் டு ஈச் அதர். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ், அதே மாதிரி இது வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சோர்ஸ். இப்போ இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கும்போது இதோட டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இது மாதிரி வரும். ஸோ இது மாதிரி வரும் அண்ட் இது மாதிரி இருக்கு. இப்போ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகும். இப்போ இந்த இதுக்கு நம்ம டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எடுத்தோம் அப்படின்னா இதை சுற்றி இது இப்படி போடுவோம் அண்ட் இது கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இப்படி வரும் இல்லையா. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்னோட ஒன்று இது மாதிரி ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதை மாதிரி ஓவர்லேப் ஆகி வரும்போது நமக்கு பிளர்டு இமேஜ் கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து அன்ரிசால்வ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓவர்லேப் ஆகும்போது இதை மாதிரி இப்படி ஓவர்லேப் ஆகி நமக்கு ஒரே இமேஜாக தெரியும், தனித்தனியாக தெரியாது. ஆக்சுவலாக அது 2 பாயிண்ட் சோர்ஸ், பட் நமக்கு பிளர்டு இமேஜாக அன்ரிசால்வ்டு இமேஜாக இப்படி கிடைக்கும். இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு குவாலிட்டியான இமேஜ், இந்த பிளர்டு இல்லாமல் குவாலிட்டியான இமேஜ் இல்லாட்டி அதை வெல் ரிசால்வ்டு இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு குவாலிட்டி இமேஜ் ஆர் வெல் ரிசால்வ்டு இமேஜ் வேணும் அப்படின்னா இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. இப்போ ரேலி கிரைட்டீரியா படி இப்போ 2 பாயிண்ட் ஆன் த இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்போ நம்ம வந்து ரிசால்வ் அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு சென்ட்ரல் மேக்சிமம், அதாவது ஒன் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து கோயின்சைட்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் மினிமம் ஆஃப் த அதர் அண்ட் வைஸ் வெர்சா. இப்படி இருக்கும்போது தான் அதை வந்து நம்ம ரிசால்வ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பாருங்க, நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்கு, அதாவது பாயிண்ட் இமேஜ். இப்போ இதை சுற்றி ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது பக்கத்தில் இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ இதோட டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன், ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து எதோட கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்க. ஒன் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கோயின்சைட்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் மினிமம் ஆஃப் த அதர். ஸோ ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்னோட சென்ட்ரல் மேக்சிமம் வந்து இன்னொன்னோட ஃபர்ஸ்ட் மினிமத்தோட கோயின்சைட் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த இமேஜ் வந்து நம்ம ரிசால்வ் அப்படின்னு சொல்லலாம். இதையே டெக்ஸ்ட் புக்ல இருக்க டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது அன்ரிசால்வ்டா இருக்கு, இது கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது, இப்போ தனித்தனியா தெரியுது. ஸோ இந்த தனித்தனியா தெரிகிறது தான் இந்த ரைலி கிரைட்டீரியன். எப்போ நமக்கு தனித்தனியா ரிசால்வ்டா தெரியும் அப்படின்னா ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் சென்ட்ரல் மேக்சிமத்தோட ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து இன்னொன்னோட ஃபர்ஸ்ட் மினிமத்தோட கோயின்சைட் ஆகும்போது நமக்கு தனித்தனியா தெரியும். அதர்வைஸ் இது மாதிரி இது ஒரே இமேஜா நமக்கு தெரியும். இது வந்து அன்ரிசால்வ்டு. இது தனித்தனியா தெரியுது வந்து ரிசால்வ்டு.
ஸோ ஒரு ரெண்டு பாயிண்ட் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கணும்னா அட்லீஸ்ட் டிஸ்டன்ஸ் R0 இருக்கணும். இதுதான் நம்ம வந்து ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ R0னா என்னன்றதை நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம். இந்த R0க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அண்ட் R0 வந்து இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் இப்படி வருது. ஸோ இந்த சென்ட்ரல் மேக்ஸிமமும் இதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமம் இதோட அதிகமாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்பேஷியல் ரெசல்யூஷன். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சென்ட்ரல் மேக்ஸிமா அப்படின்றது வந்து மஸ்ட் பி அட்லீஸ்ட் R0 டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதோட கரஸ்பாண்டிங் தீட்டா ஆங்குலர் ரெசல்யூஷன். ஸோ ஒரு பெட்டர் ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு என்னென்ன கண்டிஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R0 அப்படிங்கிறது 1.22 λf/a. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. நம்ம வேவ் லென்த் யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து மஸ்ட் பி as small as possible. ஸோ இந்த லாம்டா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ R0 சின்னதாக இருக்கும். அது சைஸ் ஆஃப் த அபர்ச்சர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் பி as large as possible. இந்த அபர்ச்சர் அப்படின்றது இந்த A. ஸோ இங்கே ஆல்ரெடி இந்த டயக்ராம்ல நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த அபர்ச்சர் வந்து as large as possible இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எவ்வளோ ஸ்மாலாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்மாலாக இருக்கணும், இது எவ்வளோ லார்ஜாக இருக்கணுமோ அவ்வளோ லார்ஜாக இருக்கணும். அப்போ டோட்டலாக இந்த R0 வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பெட்டர் ரெசல்யூஷன் கிடைக்கும். இப்போ ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்டை வந்து க்ளோஸராக இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டை வந்து அது டிஸ்டிங்விஷ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து குவாலிட்டி ஆஃப் த இமேஜ். அண்ட் இந்த ரெசல்யூஷன் அண்ட் ரிசால்விங் பவர் அப்படின்றது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். ஸோ இந்த ரெசல்யூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து இமேஜோட குவாலிட்டி, வேற அந்த ரிசால்விங் பவர் அப்படின்றது வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட எபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர்.